ஹாய் ஃபேம். வெல்கம் பேக் டு டிராவல் வித் ஜி2பி. கென்யால இருக்க மாசை மாரால ஒரு சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்து கூட வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே போய் போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த சிங்கத்தோட கதை வந்து அவ்வளோ லெஜெண்டரியா இருக்கும். நம்ம வந்து காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்லுவோம். ஆனா இந்த சிங்கம் வந்து அது செம்மையா ப்ரூவ் பண்ணிருக்குது. நான் இப்ப எந்த சிங்கத்தை பத்தி பேசுறேன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்போ ஸ்கார்ஃபேஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஸ்கார்ஃபேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பாஸ்ட்டுக்கு போலாம். 2007ல மாசை மாரால 4 சிங்கக்குட்டி பிறக்குது. ஆனா இதெல்லாம் வந்து தனித்தனி பிரைட சேர்ந்தது. பிரைட்னா அந்த சிங்கம் ஒரு குரூப்பா இருக்கும்ல, அதை வந்து பிரைடுன்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கம்லாம் என்ன பண்ணும், அதோட குட்டி ஒரு ஏஜுக்கு வந்த அப்புறம் வந்து அதை பாத்துக்கிறது விட்டுரும். அதாவது இந்த குட்டிலாம் வந்து அதுங்களோட லைஃப் அதுங்களே பாத்துக்கணும். அப்படி ஒரு ஒரு பிரைட்ல இருந்து வந்து சேர்ந்ததுதான் ஸ்கார்ஃபேஸ், மொரானி, சிக்கியோ, ஹண்டர் அப்படின்ற 4 மஸ்கிட்டியர்ஸ். இவங்க 4 பேருக்கும் வந்து ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் அதை விட ஒரு பெரிய பாண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு குரூப்னு சொல்லலாம். இதுல ஸ்கார்ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஸ்கார்ஃபேஸ் தான் பண்றது. அதோட இது வந்து ஒரு பிரேவ் லீடரும் கூட. நெக்ஸ்ட் மொரானின்னு பார்த்தோம்னா அந்த சிங்கம் வந்து ரொம்ப போல்டா இருக்கும். அதோட எதுக்கும் வந்து பயப்படாது. இதை பார்த்து தான் வந்து எல்லாம் பயப்படும். இப்போ இவங்க குரூப்க்கும் இன்னொரு குரூப்க்கும் சண்டைனா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அடிதடிக்கு போவாரு. நெக்ஸ்ட் சிக்கியோன்னு பார்த்தா இந்த சிங்கம் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கும். அதோட இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதுதான் பிளான் பண்றது. நெக்ஸ்ட் ஹண்டர்னு பார்த்தோம்னா இந்த சிங்கம் வந்து ரொம்ப ஸ்மார்ட். அதோட மத்த 3 சிங்கம் வந்து டைரக்டா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஆனா இது என்ன பண்ணோம்னா சுத்து போட்டு கொல்லும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த ஹண்டர் பண்ணும். சோ பாருங்க, ஒரு ஒரு சிங்கத்துக்கும் வந்து ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு. இப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. அப்ப அந்த குரூப் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு பாருங்க. இதுக்கப்புறம் 2011ல வந்து இவங்க 4 பேரும் சேர்ந்து, அதாவது இந்த 4 மஸ்கெட்டியர்ஸ் வந்து ஒரு பிரைட் அட்டாக் பண்றாங்க. அந்த பிரைட் பேர் என்னன்னா மார்ஷ் பிரைட். இது வந்து அந்த மாசை மாரால ஒரு பயங்கரமான பிரைட். இவங்க 4 பேர் வந்து மார்ஷ் பிரைட டேக் ஓவர் பண்ணாங்கல்ல, அது வந்து பிபிசி அவங்க பிக் கேட் டைரின்ற ஷோல காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்கார்ஃபேஸும் அவங்களோட பிரதர்ஸும் எப்பவுமே கோஆர்டினேட் பண்ணி தான் அட்டாக்கே பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணும்போது மோஸ்ட்லி டாமினன்ட் மேல்ஸ் வந்து கொண்டுடுவாங்க. அதாவது இந்த ஆல்பா மேல் லைன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொன்னுட்டு பிரைட வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. பிரைட்னா அந்த லயன் குரூப். ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணி பிரைட் டேக் ஓவர் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பயங்கரமான பேட்டில்ல ஸ்கார்ஃபேஸ் அதை விட ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பா மேல் லைன் கிட்ட சண்டை போடுது. அப்படி சண்டை போடும்போது தான் வந்து அதோட ரைட் ஐல அதுக்கு அந்த ஸ்காரே வருது. அந்த அடிப்பட்டது வந்து அதுக்கு சரியா ஆறல. அது வந்து ஒரு ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் வந்து அதோட ஐகானிக் நேமுக்கு வந்து ஒரு காரணமாவும் இருந்தது. ஸ்கார்ஃபேஸ் அப்படின்ற நேம் அதுக்கப்புறம் தான் வந்தது. இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கார்ஃபேஸ்க்கு மார்ச் பிரைட டேக் ஓவர் பண்ணுச்சுல்ல, அந்த பிரைட் மேல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் வந்தது. இங்க இருந்து தான் ஸ்கார்ஃபேஸோட லெகசியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து இவங்க மார்ச் பிரைட புடிச்சிட்டாங்க. இவங்க இதோட நிறுத்தல. அவங்க வந்து அவங்களோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து நிறைய பிரைட டேக் ஓவர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரடைஸ் பிரைட், அதுக்கப்புறம் ஓகேஜு ருங்காய் அப்படின்ற ரீஜியன்ல சில பார்ட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணி அவங்க டெரிட்டரியா எவ்வளவு பெருசா ஆக்கி இருக்கிறாங்கன்னா 400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது வந்து அரௌண்ட் 98,000 ஏக்கர்ஸ் கிட்ட வருது. ஒரு சிங்கம்னு பார்த்தோம்னா நார்மலி 3 to 5 இயர்ஸ் தான் வந்து லீடரா இருக்கும். ஆனா ஸ்கார்ஃபேஸ் வந்து நியர்லி 12 இயர்ஸ் வந்து லீடராவே இருந்திருக்கு. அதோட குரூப் வந்து மத்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப சேஃபா வச்சுக்கிச்சு. சரி, இப்போ வந்து ஸ்கார்ஃபேஸோட பர்சனல் ரெக்கார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்கார்ஃபேஸ் வந்து இது வரைக்கும் 3 பிரைட டேக் ஓவர் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. பிரைட டேக் ஓவர் பண்றது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் இல்ல. ஏன்னா ஸ்கார்ஃபேஸ் வந்து இன்னொரு ஆல்பா மேல் கூட தான் வந்து சண்டை போட்டாகணும். சோ அப்படி சண்டை போடும்போது வந்து பல காயங்கள் ஏற்படும். அதை வந்து இது சர்வை பண்ணிருக்கு. அதோட இந்த மாதிரி சண்டையில் நடந்த காயத்தோட இந்த ஹண்டர்ஸ்ல வந்து ட்ராப் செட் பண்ணுவாங்கல்ல, அதுல இருந்தும் ஸ்கார்ஃபேஸ் அடிபட்டு சர்வை ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஹிப்போபோட்டமஸ ஒன் ஆன் ஒன் ஃபேஸ் பண்றது வந்து எவ்வளவு பயங்கரமான விஷயம். ஸ்கார்ஃபேஸ் வந்து ஒரு அடல்ட் ஹிப்போபோட்டமஸ வந்து ஒன் ஆன் ஒன் ஃபேஸ் பண்ணுது. ஃபேஸ் பண்ணி அந்த சண்டையில வின்னும் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு crocodile வந்து ஸ்கார்ஃபேஸோட பிரைட்ல இருக்க ஒரு கப்பை சாப்பிட்டுருச்சு. அதாவது ஒரு சிங்கக்குட்டிய சாப்பிட்டுருச்சு. இதனாலேயே ஸ்கார்ஃபேஸ் என்ன பண்ணுது, அவங்களோட டெரிட்டரிக்குள்ள முதல்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சது. உள்ள ஒரு முதல்ல வந்தா கூட வந்து துரத்தி அடிக்க ஆரம்பிச்சது. சோ அவங்க டெரிட்டரியே வந்து crocodile ஃப்ரீ ஜோனா இருந்தது. இது மட்டும் இல்லாம ஸ்கார்ஃபேஸ் வந்து 400 ஹைனாவை கொண்டு இருக்கு, 100க்கும் மேல வந்து சிங்கத்தை கொண்டு இருக்கு. இதுல இருந்தே பாருங்க அதுக்கு வந்து எவ்வளவு அடிபட்டிருக்கும். அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு அதுல இருந்து ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பேட்டில்ல வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொன்னல அந்த டெரிட்டரி வந்து அதோட ஏரியாவே அவ்வளவு வருஷம் மெயின்டைன் பண்ணி கேட்கும் போது வந்து அவ்வளவு செம்மையா இருக்குல்ல. சிங்கம்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இதனாலே தான் வந்து இதுக்கு ஒரு நிக் நேமும் வந்திருக்கு. அது என்னன்னா த லயன் ஹூ ரெஃப்யூஸ் டு டை. அதாவது வந்து சாகத்துக்கு விருப்பம் இல்லாத ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இது வந்து வேர்ல்டு வைட், அதாவது உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் வந்து ஸ்கார்ஃபேஸ் ஒரு சிங்கமா மட்டும் இல்லாம ஒரு சிம்பிளாவும் மாறுது. அதாவது ஒரு அடையாளமா மாறுது. இதுக்கப்புறம் இந்த போட்டோகிராஃபர்ஸ் அப்புறம் இந்த வைல்ட் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அவங்க உலகம் ஃபுல்லா இருந்து வராங்க. எங்க இந்த மாசை மாறாக்கு நம்ம வந்து ஸ்கார்ஃபேஸ ஒரு வாட்டியாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸ்கார்ஃபேஸ் வந்து பயங்கரமா இருக்கும், போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்றது மட்டும் இல்லாம அது நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல ராஜா வந்து அவங்களோட மக்கள் எப்படி பார்த்துப்பாங்க, அதாவது அன்பா அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து
ஸ்கார்ஃபேஸும் இருந்தது. ஸோ அது டேக் ஓவர் பண்ணும்போது தான் வந்து அட்டாக் மோடுக்கு போயிரும். மத்த நேரம்லாம் வந்து காம் மோட்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட் ஐகானிக் லைன்னு சொல்றாங்க. இதனாலேயே வந்து ஸ்கார்ஃபேஸ் வந்து நெறைய டாக்குமெண்ட்ரீஸ்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கன்சர்வேஷனுக்குலாம் வந்து போஸ்டர் அடிப்பாங்கல்ல, அதுல வந்திருக்கு. அதோட வைல்ட் லைஃப் பத்தி ஏதாவது கேம்பெயின் பண்ணோம்னா, அதுலயும் ஸ்கார்ஃபேஸோட முகம் தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்கார்ஃபேஸ் வந்து காமா இருக்கும்னு சொன்னேன்ல, அது வந்து அதோட குரூப் கிட்ட, அதாவது அதோட பிரைட் கிட்ட மட்டும் காமா இருக்காது. இப்போ சஃபாரிக்குலாம் வந்து வண்டிலாம் போவோம்ல, அந்த வண்டிலாம் போம்போது கூட அது காமா தான் இருக்கும். ஏன்னா நெறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. மத்த சிங்கம்லாம் வந்து அந்த கூண்டு மேல ஏறி அந்த மாரிலாம் ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கும். ஆனா ஸ்கார்ஃபேஸ் வந்து அப்படி பண்ணாது. ஒரு ராஜானா எப்படி இருக்கணும்? அந்த கெத்து இருக்கும்ல, அது வந்து ஸ்கார்ஃபேஸ் கிட்ட இருந்தது. ஸ்கார்ஃபேஸ் வந்து அந்த சஃபாரி வண்டி பக்கத்துல நடந்து போகும். ஆனா அந்த வண்டிய எந்தவித டிஸ்டர்பும் பண்ணாது. அதாவது அந்த சிங்கத்துக்கு தெரியுது, இவங்க வந்து நம்ம அட்டாக் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்கார்ஃபேஸ் எவ்ளோ பிரில்லியன்ட்டா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்போ சண்டை போடணும்னு தெரியும், எப்போ சண்டை போடக்கூடாதுன்னு தெரியும், எப்போ காத்திருந்து அதுக்கப்புறம் வேட்டையாடணும்னு தெரியும், அதுக்கப்புறம் யாருகிட்ட சண்டை போடணும்னு தெரியும். இதுக்கப்புறம் வந்து 4 மஸ்கிட்டியர்ஸ், அதாவது இந்த 4 சிங்கத்துக்கும் வந்து வயசாக ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து அரௌண்ட் 2018 நடக்குது. ஸ்கார்ஃபேஸ் வந்து முன்ன விட ரொம்ப மெலிஞ்சு போச்சு. ஸ்கார்ஃபேஸோட டெரிட்டரி வந்து இந்த யங்கர் குரூப் இருக்கும்ல, அவங்க வந்து டேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சிக்கியோவும் ஹண்டரும் வந்து ரொம்ப செப்பரேட்டடாவே இருக்கிறாங்க. அது ஏன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை, இல்ல ஏதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா மொரானி மட்டும் ஸ்கார்ஃபேஸ் கூடவே இருந்தது. அதாவது எண்ட் வரைக்கும் ஸ்கார்ஃபேஸ் கூட தான் இருந்தது. இவங்க வந்து வயசாகி வீக் ஆனாலும் வந்து தளர்ந்து போல. அது வந்து மாசை மாறால அதோட ரெஸ்பெக்ட் வந்து தக்க வச்சுக்கிச்சு. அனிமல்ஸ் கிட்டயும் சரி, ஹியூமன்ஸ் கிட்டயும் சரி. இதுக்கப்புறம் ஜூன் 11 ஸ்கார்ஃபேஸ் வந்து ஒரு மரத்துக்கு கீழ படுத்து நிரந்தரமா தூங்கிருச்சு. ஆனா அதோட உடம்புல எந்தவித அடியும், காயமும் எதுவுமே இல்ல. அதாவது அட்டாக் நடந்ததுக்கான அறிகுறி எதுவும் இல்ல. சோ ஸ்கார்ஃபேஸ் வந்து நேச்சுரலா அது ரூல் பண்ண லேண்ட்ல அது நிம்மதியா இறந்திருக்கு. நார்மலி ஒரு சிங்கம் வந்து 8லேருந்து 10 வருஷம் வாழும். ஆனா ஸ்கார்ஃபேஸ் வந்து 14 வருஷம் வாழ்ந்திருக்கு. ஸ்கார்ஃபேஸ் இறந்ததுக்கு வந்து அங்க இருக்க கைட்ஸ், அப்புறம் ரேஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் விசிட்டர்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாருமே கூட கஷ்டப்பட்டாங்க. இல்ல சில பேர் வந்து அழுதும் இருக்கிறாங்க. ஏன் நம்மளுக்கே கேட்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து ஸ்கார்ஃபேஸ் இறந்துருச்சு. இந்த 4 மஸ்கெட்டியர்ஸ்ன்ற குரூப்புக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். மொரானி வந்து ரொம்ப வயசாயிருச்சு. ஆனா உயிரோட தான் இருக்கு. மொரானி பார்க்கும்போதெல்லாம் வந்து எப்பவுமே தனியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதோட இது வந்து ஒரு கடைசி ரிமைண்டர் மாரி இருக்கு. அதாவது இவங்க மஸ்கெட்டியர் எரான்னு சொல்லலாம். இவங்க 4 பேர் ஆட்சி பண்ண காலம் இருக்குல்ல, அதுக்கு வந்து மொரானி ஒரு ரிமைண்டரா இருக்கு. நெக்ஸ்ட் சிக்கியோ வந்து 2019 போல இறந்துருச்சு. இது எதனாலனா இந்த டெரிட்டோரியல் ஃபைட், அதாவது இந்த இடத்துக்காக சண்டை வருதுல்ல, அதுல தான் வந்து இறந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஹண்டரும் வந்து 2020 அப்போ எதிரிங்க கூட சண்டை போடும்போது இறந்துருச்சுன்னு சொல்றாங்க. இந்த மஸ்கிட்டியர்ஸ் வந்து யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாண்ட கிரியேட் பண்ணி பயங்கரமா வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்கார் ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய வாரியர், செம்மையா பிளான் பண்ற ஒரு சிங்கம், அப்புறம் ஒரு அப்பா, தம்பி, அதோட ஒரு பயங்கரமான ராஜாவா இருந்திருக்கு. அதோட ஹிஸ்டரியிலேயே பார்க்க முடியாத ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான லயன் குரூப் வந்து ஸ்கார்ஃபேஸ் தான் உருவாக்கியிருக்கு. அதோட ஸ்கார்ஃபேஸோட லைஃப் வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. அது ஏன்னா அது லைஃப்ல பல பேட்டில சந்திச்சிருக்கு. அது ஒன்னொன்னுத்துலயும் அடிபட அடிபட தான் வந்து அது ஒரு பெரிய கிங்காவே ஆகியிருக்கு. இந்த சண்டையில நடந்த அந்த பெரிய ஸ்கார் ஏற்பட்டதுல அத வந்து அதோட கிரவுனா மாத்திக்கிச்சு. ஸ்கார்ஃபேஸ் வந்து இறந்திருக்கலாம். ஆனா அதோட லெகசி வந்து எப்பவுமே இருக்கும். அதோட நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய லெகசி உருவாகணும்னா நம்ம வந்து இயற்கையை காப்பாத்தணும். அதோட அனிமல்ஸோட ஃபியூச்சரையும் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்கார்ஃபேஸோட லெகசி வந்து இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னா இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த லெஜெண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Until then, bye.